இந்த மாதம் புரட்டாசி மாதன்றதுனால ஸ்வீட்டு, உளுந்த வடை, பஜ்ஜி இதெல்லாம் தான் வீடியோ போட முடியும். அதனால் நம்ம சேனலில் இன்றைக்கி புசு புசுன்னு நல்ல சாஃப்டாக உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 பேர்த்துக்கு 2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 4 பேருக்கு 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து ஒரு மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப அரிசிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்காதீங்க. ஒரு கை பச்சரிசி இதை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துனீங்கன்னா தான் நல்ல புசு புசுன்னு வரும் உளுந்த வடை. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ நம்ம அடிச்சுக்குவோம். பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் அதெல்லாம் அடித்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து ஊறிடுச்சு. அதை மிக்சியில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது மாதிரி பதத்தில் அரைச்சிக்கணும். ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது, இப்படி ஒட்டக்கூடாது. நீங்கள் உளுந்த ஆட்டிட்டு நைஸாக அரைஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் ரொம்ப நேரம் இட்லிக்கு தோசைக்கு ஆட்டுற மாதிரி அரைய விட்டுறக்கூடாது. அதுக்கு ஜீரகம், மிளகு இதெல்லாம் கொஞ்சம் தட்டி சேருங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வாசனை இருக்காது. இல்லாட்டி நம்ம பாட்டி காலத்துலலாம் கையில் வச்சு இப்படி அரைக்கி போடுவாங்க. இப்படி கையில் ஜீரகத்தை வச்சு அரைக்கி போடுவாங்க. அப்படியும் போடலாம், இப்படி தட்டியும் போடலாம். மிளகு பெருசாக போட்டால் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. அதனால் மிளகை நான் தட்டி தான் போடுவேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கத அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் நல்ல வடை நல்ல புசு புசுன்னு வரும். உளுந்து கடையில் புது உளுந்து வாங்காதீங்க, பழைய உளுந்து வாங்குங்க. அதுதான் ரொம்ப நல்லா வரும். இப்போ ஒரு வாணலில் வடை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வடையை நீங்கள் தண்ணியில் கை வச்சு இது மாதிரி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் அப்படி வரும். அவ்வளோதான். இப்படி ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா எண்ணெயில் இப்படி போடுறப்ப டபக்குன்னு உழுவும். அதுக்கு இப்படி உழுவுறதுனால தான் அது பேர் உளுந்த வடை. அப்படி உழுவுது பாருங்கள், அதனால தான் அது உளுந்த வடை. அந்த பேர் அதை அப்படி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிம்மிலையே வச்சு செய்யணும், இல்லாட்டி சீக்கிரம் மேலே வெந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் சிம்மிலையே வச்சு நம்ம வடையை, ரொம்ப சிம்மு வேணாம், நடுத்தரமாக வச்சு வடையை சுட்டெடுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்தோன்னா வடை நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல இதாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது மாதிரி அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். அதுதான் நம்ம வடை சுடுற இதோட பதம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு இது மாதிரி நல்ல கோல்டு கலரில் வரும். பாருங்கள், வடை வெந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். கடையிலலாம் உளுந்த வடையில் சோடா மாவு போடுவாங்க. அது நம்ம வீட்டில் போடுறப்ப நம்ம அதை சேர்க்க மாட்டோம், அது நல்லதில்லை. அவ்வளோதாங்க. உளுந்த வடைக்கு 2 டிப்ஸு தாங்க. ஒன்று, தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் ஆட்டணும். இன்னொன்று, பச்சரிசி 2 ஸ்பூன் கலந்து ஆட்டணும். அவ்வளோதாங்க. செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.